அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் மீது புதிய வழக்கை போட்ட திருச்சி எஸ்பி வருண்குமார் இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது வரக்கூடிய அனைத்து ஐபிஎஸ் ஆபீசர்களுமே திமுகவுடைய ஒரு கைக்கூலியாக செயல்பட்டு வந்திருப்பதை குறித்து வள்ளூர் கோட்டத்தில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் ரொம்ப வெளிப்படையாகவே நிறைய விளக்கங்களை கொடுத்திருந்தார். இந்த விளக்கங்கள் நேரடியாகவே சில ஐபிஎஸ் ஆபீசரை குறி வச்சு தாக்கிய ஒரு காரணத்தினால திருச்சியின் எஸ்பியான வருண் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மேல ஒரு வழக்கு போட்டு நோட்டீஸையும் சீமானுடைய வீட்டிற்கு அனுப்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் நேரடியாக காவலர்கள் இந்த மாதிரி ஒரு வழக்கு நோட்டீஸ் அனுப்புனதே இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த வருண்குமார் எதனால் இப்படி பண்ணாரு அப்படின்ற கேள்வி வரப்போதான் ஐபிஎஸ் ஆபீசர்கள் நேரடியாகவே இந்த வழக்கில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும் சீமான் சொல்லிய பல விஷயங்கள் ரொம்ப உண்மையாக இருக்க ஒரு காரணத்தினால இந்த விஷயம் குறித்து மக்கள் யாரும் கேள்வி எழுப்பிடவே கூடாது அப்படின்ற காரணத்தினால சீமானுக்கு நேரடியான மிரட்டல் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஆபீசர்கள் யாருமே தராம திருச்சியுடைய ஒரு ஆபீசர் கொடுத்துருக்காரு. ஏன்னா இதை வச்சே திருச்சிக்கு சீமானை நேரில் வர வைக்க முடியும் அப்படின்ற காரணத்தினாலையும் சென்னையில் இருக்கக்கூடிய சீமானின் ஆளுமை அபரிவிதமாக இருக்க ஒரு காரணத்தினாலையும் இந்த மாதிரி அவர் சென்னையிலிருந்து வெளியே கொண்டு போனாதான் சில வழக்குகள் குறித்து நேரடியாக சீமானை விசாரிக்க முடியும். சென்னையில் அப்படி சீமானை கைது பண்ணோம் அப்படின்னா ஏகப்பட்ட போராட்டங்களை நடத்துவாங்க. அந்த காவல் நிலையத்திற்கு வெளியவே ஏகப்பட்ட போராட்டங்களை பண்ணுவாங்க அப்படின்ற காரணத்தினாலே தான் திருச்சியை சார்ந்த எஸ்பி வருண்குமார் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழக்கு அனுப்பியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த ஒரு வக்கீல் நோட்டீஸ்ல என்னென்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா சீமான் நேரில் ஆஜராகணும், அவங்க எப்பெல்லாம் அழைக்கிறாங்களோ அப்பெல்லாம் நேரில் நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி காவல் அதிகாரிகள் சீமானை எப்ப வேணா கஸ்டடியில் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோட்டீஸ் வரைக்குமே இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா சீமானை பாதிப்புக்குள்ளாக்குற மாதிரியான செயல்பாடுகள் நிறையவே இருந்துட்டு இருக்கு. இது குறித்து நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதற்கு முதல்ல நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை தான் முதல்ல போக போறாங்க அப்படின்னும் இது எதுவுமே வேலைக்காகலனா மட்டும்தான் சீமான் நேர்லயே ஆஜராக நாங்கள் அனுப்புவோம் அப்படின்ற விஷயத்தையும் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஐபிஎஸ் ஆபீசர்களை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ற இந்த ஒரு வழக்கு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.